கூடிய இளையம் சதிபிழையாமை கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகாமல் தேடியவானோர் சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் படுதுய கடையாய் பாசுபதா பரஞ்சுடரே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்து என்னை வாவென்றவான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்துள்ளே பாலிப்பான் போலும் என் ஆறுயிர் போகமா புறகால காம புராந்தனம் சேலும் கயனோ திளைக்கு நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிமை பொய்யாததே சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கன்மால் எங்கும் திசை திசை என கூவி கவர்ந்து நெருங்கிய குழாம் குழாமா நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதே என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாபகத்து அப்புறத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல் மலர் பொதிநலன் நுகர்தர் புனிதர் பேரவே விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே புலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆணிமிசை கல்விதப்பில் அணைந்த வீரானடி போற்றி வாணி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி இல்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி உன்னை அவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிடார் அடி போற்றி சில நிகழ் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞாலனிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒளித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம். ஹரரம பார்வதி பதையே சிச்சபேசா ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் ஹரரம பார்வதி பதையே. எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியுடைய நாயகி அம்பிகை சமேத என்ற ஸ்ரீ மாசுராமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மேய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான பெறவேலை குறிக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது திருநாவுக்கர் சுவாமியுடைய திவ்யமான வரலாற்றினை இந்த அருள் பெருகும் திருக்கோயிலிலே சிந்தித்து வருகின்ற நாம் இதற்கு முந்தைய சிந்தனையிலே மேற்கொண்ட அரிய கருத்துக்களை எல்லாம் மீண்டும் நினைவு கூர்ந்து இன்றைய கடப்பாட்டினை நாம் மேற்கொள்வோமாக. ஆயுஷை கல்வியப்பில் அணைந்து பிரான் அடிபோற்றி என்று உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளால் நமக்கு புகழப்பெற்ற அந்த நாயகர் திருவிந்த செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று ஆருடைய நம்பியாக திகழ்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் வணங்கப்பெற்ற அந்த வள்ளலாகிய வாகீசர் அவருடைய அற்புதமான அருள் வரலாற்றினை சென்ற சில வாரங்களாக நாம் சிந்தித்து வருகிறோம். சுவாமி அவதரித்த நாடு திருமுனைப்பாடி நாடு. அப்பிரபு அவதரித்த ஸ்தலம்
திரு ஆமூர். அந்த திருவாமூர் கஷேத்திரத்திலே புகழனார் மாதினியார் என்ற சைவ வேளாண் தம்பதிகளுக்கு திலகவதியார் என்ற தூண்டுதவ விளக்கணையார் திருவதாரம் செய்ய சில முறை ஆண்ட அகன்றதற்பின் மறுநீக்கியார் அவதாரம் செய்த செய்தி நாம் அறிந்தோம். ஆனால் திலகவதியாருக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்த மணமகனாக வரக்கூடிய கருப்பகையார் போர்க்களத்திலே வீர சொர்க்கம் மீது செய்தி கேட்டவுடன் அந்த அம்மையார் நெருப்பிலே புழு போல துடிக்கிறார். புகழனார் சிவபதம் அடைகிறார். மாதினியாரும் அங்கனவே சிவபதம் அடைகிறார். கருப்பகையாரும் வீர சொர்க்கம் அடைந்து விட்டார். இப்பொழுது எஞ்சியிருப்பது திலகவதியாரும் மருணிக்கிறார். தன்னுடைய உயிரை கருப்பகையார் போன திசையிலே விடுவதற்கு தயாராக இருக்கிற திலகவதியாருடைய திருவடிகளிலே மருணிக்கையார் விழுந்து மயங்கி விடுகிறார். தமக்கையாரை பார்த்து என்னை விட்டு செல்லாதீர்கள் என்று வேண்டிய சமயத்துல தம்பியார் உணராக வேண்டும் என வைத்த தயா என்று சேக்கலார் பெருமான் கூறுவார். தம்பியாராக, தம்பி இல்ல தம்பியார், திருநாவுக்கரசராக பின்னர் நமக்கெல்லாம் பரமேஸ்வரன் அருளால மலரப்போகின்ற அந்த அருமையான ஞான மலர் உலகிற்கு பலவிதமான கோணங்களிலே உதவி செய்ய வேண்டுமே, அதற்காக அந்த அம்மையார் என்ன செய்தார்கள்? சிவபதம் செல்கின்ற நிலை மாறி இந்த பூவுலகத்திலே தவக்கோலத்திலே வாழ்ந்து தம்பியை ஆக்க வேண்டும் என்று அம்மையார் திட்டமிட்டார். ஆனால் திருவதிகை வீரட்டானத்திலே அற்புதமான உலகார திருப்பணி செய்து கொண்டு வருகின்ற திலகவதியாருடைய உள்ளத்துக்கு வருத்தத்தை தருமாறு மருணிக்கார் சமண சமயம் சார்ந்தார். அங்கு தர்மசேனன் பட்டம் பெற்றார். அன்னையோ திருவதிகை நாயகருடைய சன்னதியிலே நின்று கொண்டு அழுகிறார். என்னுடைய அருமை தம்பி சென்று விட்டாரே என்று அழுகிறார். சுவாமி அவரை மீண்டும் நம்பால் எடுப்பதற்காக ஒரு அருமையான தூது அனுப்புகிறார். அந்த தூதுதான் சூழநோய். சூழநோயால் துடித்த தர்மசேனர் மீண்டும் தமக்கையார் இடத்துக்கு இரவோடு இரவாக வந்து அந்த அம்மையாருடைய பாத மலர்களிலே விழுந்து சரணாகதி அடைகிறார். அப்பொழுது திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப என்று சேக்கலார் பெருமான் நயமாக அந்த சித்திரத்தை வரைந்து காட்டுவார். அவ்வாறு திருவாளன் திருநீர் பூசப்பெற்ற மருநீக்கியார் திருவதிகை வீரட்டானத்திற்கு தனது தமக்கையார் முன் செல்ல சொல்கிறார். அங்கே அப்பெருமான் திருச்சன்னிதிலே நின்றவுடன் கூற்றாயினவாறு விளக்ககரீர் என்ற ஒரு செழும் தமிழ் பாடும் உணர்வு பெற்றார். சூழநோய் அகன்றது. எம்பிரான் அசரீர் வாக்காக அந்த பிரபுவுக்கு நாவுக்கரசு என்ற அருமையான திருநாமத்தை சூட்டுகிறார். அந்த திருநாவுக்கரசு என்ற திருநாமத்தை பெற்ற அந்த நாயகனார் நமது சமய குறவர்களிலே திருஞான சம்பந்த பெருமானுக்கு அடுத்ததாக திகழ்கிறார். அந்த பெருந்தகையார் திருவதிகை வீரட்டானத்திற்கு அடியார்கள் புடைசூழ எழுந்துள்ளார். ஆனால் அந்த நாட்டின் மன்னன் மகேந்திரவர்ம பல்லவன் சமண சமயத்தில் இருக்கிறான். எப்படி பாண்டிய மன்னன் சமண சமயத்திலிருந்து பாண்டி நாடு முழுக்க சமணமயமாக்கினானோ அதுபோல பல்லவ மன்னனும் அந்த பாடான சமண சமயத்தில் இருக்கிறான். இப்பொழுது தர்மசேனராக இருந்த சமண தலைவர் மீண்டும் தமக்கையார் பக்கத்தில் இருக்கிற சைவ சமய மரபுக்கு சென்று விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் சமணர்கள் குதித்தெழுகிறார்கள். மன்னனும் அவனமே நிற்கிறான். இப்பொழுது அவரை கொண்டு வந்து தண்டனைகள் கொடுக்க அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். படை வீரர்களை அழைத்து மந்திரியை அழைத்து அவர்களை நம்முடைய திருநாவுக்கர சுவாமிகளை கொண்டு வருமாறு ஆணையிடுகிற போது நாமார்க்கும் குடியெல்லோம் நம்மனை எஞ்சோம் என்று தேமாலை செந்தமிழின் செழும் திருத்தாண்டகம் பாடினார் அப்பர் பெருமான். எல்லோரும் பணிந்தார்கள். தயவு செய்து மன்னர் அழைக்கிறார் பாருங்கள். வலுக்கட்டாயம் கூப்பிட முடியல. மன்னர் கூப்பிடுகிறார், தயவு கூர்ந்து வர வேண்டும். ஆங்கே அவருக்கு தண்டனைகள் காத்திருக்கிறது. 7 நாட்கள் நீச்சரையிலே வைத்து கதவையெல்லாம் பூட்டி சுவாமி உள்ளே தள்ளினார்கள். ஆனால் அவரோ பரமேஸ்வரன் திருவடியிலே தன்னை ஒப்பித்தவர். பசு கரணங்கள் எல்லாம் சிவகரணங்களாகின்றன. பார்க்கிடமெல்லாம் சிவருமானுடைய ஞான வடிவமாக திகழ்கின்ற காரணத்தினால நீச்சலுடைய வெம்மையோ நீச்சலிலே காணப்படுகின்ற பலவிதமான
சப்த அடைகளோ நின்றரிலே காணப்படுகின்ற தாங்க முடியாத அந்த கொடுமையோ சுவாமிகளை ஒன்றும் செய்யவில்லை. இளவேனில் காலம் அங்கே மலர்கிறது. பரிபூர்ண சந்திரன் அங்கே தோற்றமளிக்கிறான். யாழின் வீணை வாசிப்பு மிக அருமையாக அப்பெருமானுடைய திரு செவிகளிலே ஏறுகிறது. அற்புதமான தடாகம் ஒன்று காட்சியளிக்கிறது. அந்த தடாகத்தின் மீது பூக்களை தழுவிக்கொண்டு தென்றல் சுவாமியுடைய திருமேனியை வருடுகிறது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனந்த இணையடி நிழலே என்று அங்கே நெருப்பிலே பூத்த மலர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அப்பெருமான் திருவாக்கிலிருந்து வருகிறது. 7 தினங்கள் கழித்து நீச்சரையை திறந்து பார்க்கிற சமணர்கள் திகைத்தார்கள். அதன் பின்னர் இரண்டாவதாக நஞ்சு கலந்த பால் அடிசலை நமது நாயகனுக்கு கொடுக்க அந்த நயவஞ்சகர் திட்டமிடுகிறார். ஆயினும் கொடியார்க்கும் திருமேனி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும் துயர் நீங்க முன்னைவிடம் அமுதானார் அறிவார்க்கும் அறிவறிய பசுபதியார் தன்னுடைய அடியாருக்கு நஞ்சு அமுதாவது அற்புதமோ என்று சேகரார் என்று சொல்வார். நஞ்சுண்ட நாயகனாகி சிவபெருமான அடியாருக்கு இந்த நஞ்சு என்ன செய்ய வந்தது? ஆக அதிலும் அவர்களுக்கு அதிர்ச்சி. மூன்றாவதாக நம்முடைய பெருமானை கழுத்தளவு குயிலை இறக்கி பட்டத்து யானையை மதம் பிடித்து வருமாறு செய்து சுவாமிகளை அடித்து வருக ஆணையிட்டார்கள். ஆனால் அவர் திருக்கண்களுக்கோ கைலாச பகியனுடைய அருமை குழந்தையாக கணபதி அப்பெருமானுடைய கண்களுக்கு யானை கணபதி பெருமானாக தெரிகிறது. பலபல காமத்தராகி பதித்தெழுவார் மனத்துள்ளே கலமலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் கடினம் என்று பாடுகிறார் அந்த பாவேந்தர். யானை பணிகிறது, வலம் வந்து வணங்குகிறது. யார் அனுப்பினார்களோ அவர்களை துவம்சம் செய்ய புறப்பட்டு விட்டது. மூன்றாவது தோல்வியடைந்தார்கள் அந்த மூர்க்கராகிய அமரர்கள். இனி நாலாவது நிறைவான கட்டத்தில் பூமியிலே அவர் இருக்க வைக்க கூடாது, கடலில் தள்ளிவிடுவோம் என்று சொல்லி கல் பாறையிலே அவரை பிணைத்து நடு கடலிலே கொண்டு தள்ளுகிறார்கள். ஆயினும் அந்த பிரபு வர்ண பகவான் செய்த மா தவம், அந்த பிரபுவை தாங்கக்கூடிய தவம் வர்ண பகவான் செய்கிறார். அவரோ நற்றமிழ் மாலையாக இருக்கிற சொற்றுணை வேதியினும் தூய் மொழியினை நற்றமிழ் மாலையாக நம்மையெல்லாம் அற்றமுன் காக்கும் அஞ்செழுத்தை அந்த பதிகத்திலே வைத்து பின்னி புனைந்து ஒரு அருமையான அருள் மாலை சாத்துகிறார். எங்க? நடுக்கடல். அப்பொழுது அந்த கல்பாறை அழகான படகாக கப்பலாக மாறுகிறது. சங்கிலிகள் அறுபட்டு சுவாமி அருமையான தாமரை மலர் மேலே பிரம்மதேவன் அமையோட பவனி வருகிறார். திருப்பாதிரி புரியுள்ள கரையேற விட்ட குப்பம் என்ற பகுதியிலே கரையேறுகிறார் நம்முடைய நாயனார். எதிரே அற்புதமான திருக்கோயில் கோபுரம் தெரிகிறது, திருப்பாதிரி புரியூர் கோபுரம். அதனை கண்டு உடமெல்லாம் மகிழ்ந்து கண்ணீர் மழை சொரிய சுவாமிகள் அங்கே சன்னிதிலே நின்று ஈன்றாளுமா எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்து உள்ளிருக்க என்றான். இமயவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியோர் தோன்றா துணையா இருந்தனன் தன்னடியோங்களுக்கு என்று பாடுகின்றார் நாவுக்கர் சுவாமி. தோன்றா துணையா இருந்தார். நீச்சரையில சுவாமி 7 நாள் இருக்கும்போது தோன்றா துணையா இருக்கிறார். பக்கத்துல நான் சிவபெருமான் இருக்கிறேன்னு அவர் சொல்லல, தோன்றா துணையா இருந்தார். பாலடி சிலை அருந்துகிற விஷயங்கள் அந்த பாலடி சிலை அருந்துகிற சமயத்துல பரமேஸ்வரன் அவரை அருளமதாக மாற்றி கொடுக்கிற தாயாக இருந்தார். யானையோடு அவரை உலகத்தில் அழித்து விட என்று திட்டமிட்ட போது விநாயக பெருமானாக வந்து தொண்டா துணையாக இருந்தார். கலினை கட்டி போடுகிற சமயத்திலும் அற்றமுன் காக்கும் அஞ்செழுத்து பதிகமாக பாடி என் பெருமான் தோன்றா துணையா இருந்தார். எனவே தோன்றா துணையாயிருந்தான் தன் அடிய உங்களுக்கு என்று அனுபவத்தை பிடிஞ்சு காட்டுறார் அந்த தேவாரத்தில். எல்லா மக்களும் பார்க்கிறார், அப்படியே ஆனந்த கனி பிடிக்கிறார். பல்லவ மன்னன் திருந்துகிறான், சமண சமய இருளிலிருந்து விடுபடுகிறான். குணகரன் என்ற அவன் பெயர், அது குணபரன் என்பார். அந்த சமண பள்ளி இடிக்கிறான், ஒரு அழகான சிவாலயமாக கட்டுகிறான்.
திருப்பதிக்கு வீரட்டானத்து பக்கத்துல குணபர ஈஸ்வரம் இந்த கோயில் பேர். அந்த மன்னனே கட்டிய ஒரு அற்புதமான ஆலயம் திருப்பதிக்கு வீரட்டானத்துக்கு செல்கிற வழியிலே இருக்கு. சைவ மக்களாக நாமெல்லாம் செல்லணும். அதுதான் நினைவு சின்னம். சென்னையிலே எங்கேயோ கிடக்க இடுகாட்ட போய் நம்ம நினைவு சின்னம் போறாங்க. தேவையற்ற ஒரு சுற்றுப்பயணம் என்று சொல்லி எவனாவது இடுகாட்டுக்கு போவானையா, சமாதிகளை போய் கும்பிட்டு வராங்க நம்ம ஆட்கள். இங்கே குணபரன் என்று சொல்லக்கூடிய மன்னர் பிரான் 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டி திருநாவுக்கர சுவாமிகளை வாழும் தெய்வமாக வழிகாட்டினாரே, அந்த கோயிலுக்கு நம்ம போக மனசு நமக்கு. அந்த குணபரேஸ்வரத்தை கட்டி மன்னர் பிரான் திருநாவுக்கர சுவாமி திருவடி மலர்களை வழிபாடு செய்கிறார். சுவாமிகளை வரவேற்பதற்காக திருப்பதிக்கு வீரட்டானத்து சைவ பெருமக்கள் கடலென திரள்கிறார். சுவாமிகள் வருகிறார். எப்படி வருகிறார்? தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழிக்கண்ணும். அன்பு நீர் பொழிக்கண்ணும். அப்படி அன்பு நீர் பொழிகின்ற கண்ணோடு சுவாமி எழுந்தருள்கிறார். அதை கண்டார்கள். அந்த பெருமக்கள் எல்லாம் கண்டார்கள், வணங்கி மகிழ்ந்தார்கள். திருவதிகை பெருமான் சன்னதியிலே சென்றார். அற்புதமாக எண்ணற்ற பதியங்களை சுவாமிக்கு மாலையாக சாத்துகிறார். ஒன்றல்ல இரண்டல். அவையெல்லாம் 4, 5, 6 என்று அழைக்கப்படுகின்ற 3 திருமுறைகளாக திருநாவுக்கர சுவாமி அருளி செய்த திருமுறைகளிலே திருப்பதிகை வீரட்டானத்திலே அவர் அருளி செய்த பாடல் 1, 2. தன்னை காப்பாற்றிய இந்த நாயகனுக்கு நன்றி கடன் செலுத்துகின்ற அருமையான புகழ் மாலைகள் அவை. அவ்வாறு சாத்தி மகிழ்கின்றார். இனி அங்கிருந்து என் பெருமான் எழுந்துவிழிக்கிற பல சரங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று நாயகனாகிய நாவுக்கரசர் புறப்படுகிறார். அது இன்றைய சிந்தனையினுடைய முதல் பாகம். இப்பொழுது குணதர ஈச்சரத்தை எடுத்தான் மன்னன். மன்னனுக்கு அருள் பாலித்தார். அங்கிருந்து திருவதிகை வீரட்டானத்தின் அருகே இருக்கிற ஒரு அருமையான ஸ்தலம் திருவெண்ணைநல்லூர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தா பெரேசூடி என பெரிதாம் திருப்பதிகம் பாடிய அற்புத சேத்திரம் திருவெண்ணைநல்லூர். திருமாமாத்தூர், திருக்கோவலூர், இந்த திருக்கோயிலெல்லாம் அற்புதமாக பதியங்கள் பாட. அந்த பதியங்கள்லாம் பாட வேண்டும் என்ற ஆசை அடியனுக்கு உண்டு. ஆனால் உங்கள் நிலைமை கருதி அந்த ஆசையை மடக்கிறேன். இவ்வாறு சுவாமிகள் எழுந்தருளிக் கொண்டே சென்ற பல சடங்கள்ல அடியார் பெருமக்கள்லாம் அவரோ கண்ணீர் மழை பொழிகிறார். திருக்கோயில சுவாமி முன்னார பாடும்போது நைந்து உருகி மார்வார பொடி கண்ணீர். இன்னொரு இடத்துல சொல்றாரு, கண்ணீர் ஒடிதான். அது மார்பல ருத்ராஸ்திரம் அந்த விபூதியை நினைக்குதான். மார்பார நம்ம கண்ட கண்ணீர் என்னைக்கா வந்தது உண்டா? அப்படியே கண்ணீர் விடுது நாளே டிவி முன்னால அப்பதான் கண்ணீர் வரும். என்ன நமக்கு வேண்டிய கதாநாயகன் அடிபடும் போது ஐயோடு கண்ணீர் வரும். சுவாமி சன்னிதியில கண்ணீர் விடுகின்ற ஒரு பெரிய லட்சியவாதி திருநாவுக்கர சுவாமி அற்புதமா பாடிக்கொண்டு வருகிறார். திருப்பெண்ணாகரம் என்ற சேத்திரம். திருப்பெண்ணாகரம் வந்த உடனே அவர் திருவுள்ளத்துல ஒரு விருப்பம் சுவாமிகிட்ட விண்ணப்பிக்கிறார். சுவாமி, இதுவரைக்கும் நான் தர்மசேனராக சமண சமயத்தில் இருந்தேன். மீண்டும் என் தாய் சமயமாய் சிவசேனை வந்துட்டேன். இந்த உடம்பு அவர்களோடு இருந்த உடம்பு. இந்த மேனியில உன்னுடைய அடையாளத்தை எனக்கு நீ குறித்து வைக்க வேண்டும். அந்த சூலத்தின் அடையாளத்தையும் ரிஷபமாகிய விடையின் அடையாளத்தையும் என் திருத்தோள்கள்ல தாங்கள் குறித்து வைப்பீர்களானால் நான் மீண்டும் சைவ சமயத்தை சார்ந்த ஒரு அங்கீகாரத்தை பெறுவேன். ஒரு ஆசை அடியனுக்கு உண்டு. தாங்கள் அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த திருப்பெண்ணாகரத்துல அற்புதமான பாடல் பெற்ற ஸ்தலம் நடுநாட்டு ஸ்தலத்துல பெண்ணாகரத்துல என் பெருமான் சந்நிதியிலே நின்று கொண்டு பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டேன். போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டேன். மின்னாரும் மூவிலை சூலம் என் மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடர் கொழுந்தே. அருமையான தமிழ் பார்த்தீங்களா? நம்மளால ரிக்வஸ்ட் கம்ப்ளீட் ரிக்வஸ்ட் அது அப்படியே தேவாரத்தில் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். எனக்கு 10
70 ஏக்கர் நிலம் வேணும், என் பிள்ளைகள் பூரா ஸ்டேட்ஸ்ல இன்ஜினியரா இருக்கணும், ஜப்பான்ல டாக்டரா இருக்கணும், எய்த்த வீட்டுக்காரன் இருக்கிற தெரியாம போகணும் என்போன்றவர்கள் சாயங்காலம் எது கேட்போம். அவர் அது கேட்க பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்ன ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேன். இந்த அடையாளம் தெரிவிட்டு போடலன்னா நான் இந்த உலகத்தில் வாழ முடியாதுப்பா. இந்த உடம்பு அவங்களோட இருந்த உடம்பு, அந்த நினைவு எனக்கு வந்துட்டே இருக்கு. விபூதி பூசாக அவங்ககிட்ட இருந்தேன். எப்பொழுது பார்த்தால் கங்காளம் பூசும் கபச திருநீட்டை மங்காமல் பூசி மகளிரனா அவங்ககிட்ட இருந்தேன். எனவே போற்றி செய்யும் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டே. நமக்கு விருப்பம் இருக்குமா? மின்னாலும் மூவிலை சூளம் என் மேல் புரி. சுவாமி திருக்கரத்துல சூழல் இருக்குது, அந்த அடையாளத்தை என்று சுவாமி வேண்டுகிறார். வேண்டி அந்த ஸ்தலத்தை அழுதால் உன்னை பெறலாமே என்று சொன்ன மாதிரி உடனே ஒரு சிவகணம் பூதகணம் பிறர் அறியாமலே அங்கே வந்து சுவாமியுடைய புனிதமான தோள்கள்ல ரிஷபக்குரிய சூழக்குரிய அடையாளம் விட்டு மறைகிறது. அப்படி பெருமான் எதனை கேட்டாரோ அதை சுவாமி கொடுக்க தயாரா இருக்கிறார். அதற்கு அவர் செலவழித்த செலவு என்னது? அதுதான் முக்கியம். அந்த செலவு இடையறா பேரன்பு. மாதவ சிவஞான சுவாமிகள் திருநாவுக்கர் சுவாமிகளை காஞ்சி புராணத்துல வழிபாடு செய்யும் போது அவருக்கு முதல்ல அவர் உள்ளத்தை கவர்ந்தது திருநாவுக்கர் சுவாமியுடைய அன்பு, பேரன்பு, சுவாமி மேல வைத்த பேரன்பு. இடையறா பேரன்பும் மழைவாரும் இணை விழியும். மாதவ சிவஞான சுவாமி அப்பர் பெருமானை படம் பிடிச்சு காட்டுறார். அந்த இடையறா பேரன்புதான் நம்முடைய பெருமான் செலுத்திய மூலதனம். அவ்வளவு மகிழ்ச்சியோடு அங்கிருந்து புறப்படுறார். அங்கிருந்து புறப்பட்டு அழகான பல ஸ்தலங்களை தரிசித்துக் கொண்டு திரு முதுகுன்றம் வருகிறார். விருத்தாச்சலம் திரு முதுகுன்றத்துல திருத்தாண்டகம் அற்புதமா சுவாமிக்கு சாத்தி மகிழ்வடைந்த நாயகன் அங்கிருந்து புறப்பட்டு திருத்தில்லை வந்தாச்சு. திருத்தில்லையுடைய எல்லைக்கு வருகிறார். நம பார்வதி பதையே நம பார்வதி பதையே. ஆனாத சீர்த்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற அந்த மானாறு புடை பறக்கும் மரச்சடையார் அடி வணங்கும் பொருட்டு தில்லையின் எல்லைக்கு வருகிறார். வந்தோடனே கைகள்லாம் சேம்பரத்துக்குள்ள போறோம்னு அந்த எல்லையில வந்த உடனே பார்த்தா இங்க பார்த்தாலும் சோலைகள், சோலைகள்ல அங்க கரும்பு எக்கச்சக்கமா வளைஞ்சிடும். கரும்புல இருந்து வெடிச்சு வெடிச்சு முத்துக்கள் செதுறது. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா சேக்கரார் பெருமான் சொல்ற திருநாவுக்கர் சுவாமிகளை கண்ட உடனே அந்த கரும்புகள்லாம் அவருடைய வடிவத்தின் அழகு கண்டு கண்ணீர் உடிக்குதான். அப்படி அழகு எப்போ பெருந்தகையார் வர்றான்னு சொல்லி கரும்பே கண்ணீர், முத்து கண்ணீர், சாதாரண கண்ணீர், முத்துக்களாக கண்ணீர் விட்டு சுவாமி அப்படியே தன் கொலைகளால ஆட்டி ஆட்டி அடங்குதான். குயில்கள் அங்க அழகா இருக்கிற குயில்கள் எல்லாம், பாடிக்கொண்டிருக்கிற குயில்கள்லாம் அப்பர் பெருமான பார்த்த உடனே வாருங்கள் வாருங்கள் என்று ரிங்காரம் என்று பாட ஆரம்பிச்சுதான். திருநாவுக்கர் சுவாமி எல்லாம் சேக்கரார் பெருமான் மன்னிக்கிறார். மூவர் பெருமக்கள் தில்லையிலே தரிசனம் செய்த ஒவ்வொரு பகுதியும் சேக்கரார் பெருமான் விதவிதமா கொடுப்பார். சுவை விதவிதமான சுவையா. அப்படியே எல்லைக்கு வந்தால் சிதம்பரம் மாநகர் எல்லையில வந்தோன்னா அடியேற்ற மரபு கிடைச்சு. நாமெல்லாம் கோயிலுக்குள்ள போன பிறகு விழுதுக்கு தயங்குவோம். இன்னைக்கு புதுசா அயன் பண்ண சட்டம் போட்டிருக்கோம், கீழே வந்துட்டா இவங்க சரியா விளையாட பிழைக்க வேண்டிய தப்பு, கீழே வந்து சட்டையெல்லாம் அழுக்காயிரும், 7000 ரூபாய் பட்டுப்புடவை என்னத்துக்காகும் என்று என்பவர்கள் நினைப்போம். அங்க பாருங்க சாமி திடீர்னு எல்லையிலே விழுந்த கையில உழவாரப்படை வைத்து அருமையாக அந்த தெரு வீதிகளை எல்லாம் உழவாரப்படை செய்து கொண்டே வருகிறார். வீதியில உழவாரப்பணி நம்ம கோயிலுக்குள்ள கொஞ்சம் தான் செய்யணும். அவர் அப்படி இல்லை. அந்த பெருமானுடைய உள்ளத்துல பரமேஸ்வரனை தியானித்துக் கொண்டு வருகிற நடராஜமூர்த்தியை தியானித்துக் கொண்டு வர அந்த பெருமான் கையில உழவாரப்பட வச்சு அருமையாக தில்லையினுடைய வீதிகளையெல்லாம் பணி செய்து கொண்டே வருகிறார். தொழுது எழும் அடியார், திரு அலைகிடுகின்ற அடியார்கள், வீதிகளை அருமையாக தூய்மையாக்குற அடியார்களாம் கண்டு மகிழ்கிறார். அவெல்லாம் வணங்குகிறார். சிதம்பரத்தில் எல்லாரும் சிவ கணங்களாக
நேசிக்க முத்தி தருவது சிதம்பரம். அந்த எல்லைக்கிலே சென்றால் கோபுரம், திருக்கோபுரம் திரு கண்களுக்கு தென்பட்டது. பரமேஸ்வரா நடராஜமூர்த்தியே என்று பாடினார். இப்பொழுது எந்த கோபுர வாசல் வழியாக சுவாமி எழுந்தனர்? மேல கோபுர வாசல் வழியாக. 4 பெருமக்களும் 4 கோபுர வாசல் போறார். திருநாவுக்கர சுவாமி மேல கோபுர வாசல் வழியாக, ஞானசம்பந்த பெருமான் தெற்கு கோபுர வாசல் வழியாக. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாசல். அது அந்த புராணத்தில் பார்க்கும்போது கவனிக்கும். அவ்வாறு சுந்தர மணிவாசக நாவுக்கரசு பெருந்தகையார் மேல கோபுரத்தின் வழியாக சுவாமி எழுந்தருளுகிறார். அவர் போகும்போது 2 கைகளும் சென்னி மீது, கையும் தலைமிசை புனை அஞ்சலியன, கண்ணும் பொடி மழை ஒழியாதே பெய்யும் தகையன, கரணங்களும் உடன் உருகும் பரிவின் பேரெய்து மெய்யும், தரைமிசை விழும் முன்பு எழுதரும், தரைமிசை விழும் முன்பு எழுதரும், மின்தாள் சடையோடு நின்று ஆடும் அஜன் திருநடம் கும்பிடும், அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றான். பெருமானை தரிசிக்கூடிய அந்த ஆர்வம் இருக்குது, அது அளவே சொல்ல முடியாது என்று அவர் திருமையில காணப்படுகிற மெய்ப்பாடுகளை நான் சுவாமி வரைக்கிறேன். பொன்னம்பலத்தில் பெருமான் சன்னதிக்கு போயிட்டார். அங்க பொறுத்தவன் போன உடனே சுவாமியுடைய நடனத்தை பார்க்கிறேன். ஏற்கனவே உள்ளத்தில் அவர் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த உள்ளத்தில் இருக்கிற நடராஜமூர்த்தி இப்ப வெளியே நேர புறக்கண்களுக்கு தெரிகிறார். பார்த்த உடனே அவருக்கு அவருடைய திருக்கண்களுக்கு எப்படி தெரிகிறது? என்ன சுகமா இருக்கிறா? எப்ப வந்தேன்? அப்பர் பெருமானை பார்த்து ஆனந்த குத்தன் கேட்பது கூட இருக்கு. ஏன்னா அவங்களால கஷ்டப்பட்டிருக்கிறேன். 7 நாள் சுண்ணாம்பு கலர் இருந்தேன். உடம்புல ஏதாவது காயங்கே இருக்கா? ஆள் அடிசலையும் நஞ்சையும் கூப்பிட்டு சாப்பிட்டேன். ஏதாவது விக்கல் இருக்கா? உடம்பு நிறங்குற மாதிரி இருக்கா? யானை ஏதாவது மீச்சு தலையில கொப்பளம் ஏதாவது வீங்கியிருக்கா? கடலை கட்டி தொங்க பண்ணாங்க, மீன்கின் கிடைச்சுதா என்று சுவாமிகள் என்ன சும்மா இருக்கிறா? எப்ப வந்து என்று கேட்பது யாருக்கு இதை பாக்கியம் கிடைக்கும்? ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு உணவில்லை, ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு உணவில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா, சென்று தொழிமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. நம பார்வதீபதே. பரமேஸ்வரனே இவர் பார்த்து நடராஜமூர்த்தியே என்று வந்தாய். உந்தமக்கு உணவில்லை. நான் இவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்கேன் தெரியா? இவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் கஷ்டமா? நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்து கோயில்பட்டி வந்து அங்க இருந்து சங்கரங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டத்துல சங்கரங்கள் வந்திருக்கேன் அவங்க சொல்றாங்க. என்ன வீடுகளை வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் மெதுவா தான் ஆடுறேன், சாரா சப்பா பேசுவாங்க அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டு எவ்வளவு சங்கரப்பட்டு நம்ம வந்திருப்பாங்க. நமக்கு இந்த சங்கரம் அப்படி பெருமா அவ்வளவு சங்கரத்தை நினைக்கிறேன். அவரை பார்த்து சுவாமி ஆசீர்வாதம் என்று வந்தாய். குறிப்பு திருக்குறிப்பு பார்த்தோன்னு தெரியும். சாமி மேல போய் ஏதாவது மனசுல வேணும்னா டக்குன்னு ஒரு பூ விடும். நமக்கு உத்தரவ அனுபவத்தில் பார்த்துருக்கா சுப்பிரமணியம். நம்ம ஏதாவது புதிய ஒரு இதை சுவாமி கொடியடி நாயகர் சனையில் ஒரு பூ விடும். அறிகுறி இங்கே சுவாமி என்று வந்தார். அதனால என் அனுபவத்தில் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஒன்றி இருந்து நினைவுங்கள். நல்ல நடராஜமூர்த்திய மனசுல ஒருமைப்பாடோட கும்பிடுங்க. அங்கேயும் இங்குமா பாருங்க. அனுசெய்யப்பட்டு அது இது என்ன கும்பிடாதீங்க, வைராக்கியத்தோட கும்பிடுங்க. அதனால என்ன கிடைக்கும்? நமக்கு உணவில்லை.